அஜித் சார் மேலே இருக்கிற ஒரு 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 விசிறியாக அஜித் சாரை பார்த்து அவருடைய பர்த்டேஸ்க்கெல்லாம் தனியாக தியேட்டர் புக் பண்ணி நிறைய ஃபிலிம்ஸ் அஜித் சாருடைய ஃபிலிம்ஸ் போட்டு அவங்க ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் வந்து கைத்தட்டி அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு நினைக்கிறேன். பைக் மேட்ரு இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு பல்சர் அப்பாச்சி அதில் போகிறாங்க. அவர் வந்து காலேஜில் MIT மேஜரில் போனார். ஸோ இதில் வந்து தெரியும் அவரோட ஏஜ். சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய கோல் வந்து அஜித் சார் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு நான் வளரணும். அந்த தேட்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேட்டரில் ஓப்பனிங் ஷோலாம் எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு. அதனால தான் நான் சித்தப்பன் கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. நந்திதா அவங்கள வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து உள்குத்து படம். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அக்காவை நடிச்சிருக்கேன், தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கேன். உங்களை எல்லாரும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஏன்னா 2 சாங்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபீமேல் வாய்ஸில் இருக்கிற ஒரு சாங் ஜஸ்டின் எனக்கு கொடுத்தது எனக்கு வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ விஷுவல் பார்க்கும்போது ஐம் ஜஸ்ட் திங்கிங் தட் இப்போ முதல் படத்தில் வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது அந்த ஃபேஸ் அதே ஃப்ரெஷ்னஸோட வந்து இப்போ உள்குத்து படத்தில் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் கினன்யா ஃபிலிம் ப்ரொடக்ஷன், செல்வா சார் அண்ட் ஜஸ்டின் அண்ட் கேமராமேன் PK வர்மா. அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி அட்டகத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் தினேஷ் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2 படத்தில். அண்ட் ஃபஸ்ட் மூவி அட்டகத்தி அண்ட் எதிர்நீச்சல் கேமியோ பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின். இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து உள்குத்து படம். இந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம 2 பேரோட காம்பினேஷன் எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்தில். பிகாஸ் அகெயின் ஒரு ஹோம்லி கேரக்டரில் அண்ட் ஸ்பெஷலி நாகர்கோவில் பேக்ராப்பில் இந்த படம். அண்ட் என்னோட விஷுவல்ஸ் அண்ட் என்னோட டைலாக்ஸ் அண்ட் என்னோட கேரக்டர் நான் வந்து நாகர்கோவில் அந்த ஊரில் டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற சேல்ஸ் கேர்ள் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கெனன்யா ஃபிலிம்ஸ் செல்வா சார் வந்து அஜித் சாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன்னு சொன்னால் கம்மியாக இருக்கும், மிகப்பெரிய வெறியன். உள்குத்து பற்றி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அவரை பற்றி சொல்லி ஆகணும். சினிமா மேலே ஆக்சுவலாக வந்து செல்வான்றவர் வந்து ஒரு பார்க்குறதுக்கு தான் வயசு கம்மி, ஒரு அற்புதமான பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முதலாளி. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு பேஷன், சினிமான்றது வந்து அவருக்கு எப்படின்னா எந்த படமாக இருந்தாலும் யார் நடித்தாலும் முதல் ஷோ அதை போய் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ வந்து போடணும். எப்பயுமே நெகட்டிவாக போட்டதில்லை, இது வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் போடுவார். அதில் இருக்கிற அந்த பெஸ்ட் இது மட்டும்தான் எடுத்து போடுவார். ஸோ சினிமா மேலே இருக்கிற அந்த ஒரு மோகம் தான் அவர் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அஜித் சார் மேலே இருக்கிற ஒரு 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 விசிறியாக அஜித் சாரை பார்த்து அவருடைய பர்த்டேஸ்க்கெல்லாம் தனியாக தியேட்டர் புக் பண்ணி நிறைய ஃபிலிம்ஸ் அஜித் சாருடைய ஃபிலிம்ஸ் போட்டு அவங்க ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் வந்து கைத்தட்டி அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி அவரை கேட்டேன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன சார், நீங்கள் இருக்கிற லைன் வந்து வேறு, நீங்கள் எதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ இருக்கிற நிலைமையில் இல்லை சார், எனக்கு வந்து சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய கோல் வந்து அஜித் சார் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு நான் வளரணும். எனக்கு சினிமா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். அது வந்து பட்ஜெட் அப்படின்றது வந்து நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால 1-2 படத்துலேயே இதை பற்றி கற்றுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து எஸ்பிபி சார் சரண் சாரோடு சேர்ந்து பண்ணார். அந்த ஒரு ஃபிலிம்லேயே சினிமா இண்டஸ்ட்ரியோடைய பல்ஸ் மொத்தம் பிடிச்சிட்டு இமீடியட்டாக வந்து ஒரு நாள் கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போது உள்கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போது
ப்ரூஸ்லி நடந்துகிட்டு இருக்கும் போதே சர்வர் சுந்தரம், இப்படி ஒன் பை ஒன் அது பாட்டும் போய்கிட்டே இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பட்ஜெட்டில் ஃபிலிம்ஸ் பண்ணுற, இந்த பட்ஜெட்லன்றது ஒரு 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் தான் சொல்கிறேன், அதில் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி இருக்காங்க. ஏன்னா ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சேட்டலைட்ன்றது இல்லாத நேரங்களில் கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த உங்களுக்கு வந்து முதல் சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் ஒரு நன்றி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா நாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா மேடையிலையும் ஜென்ரலாக பேசுவோம், பயங்கர எனர்ஜி அது இதுன்னு. நான் ஒரு நாள் கூட ப்ரொடியூசரை செட்டில் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா கூட ப்ரொடியூசர் தான், அவர் ஒரு 23 படம் பண்ணியிருக்காரு, ஒரு நாள் கூட செட்டை விட்டு போனதே இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ், அதாவது சூப்பர் குட் சௌத்ரி சார் வரமாட்டார் செட்டுக்கு, என்ன நடக்குதோ உட்காந்த இடத்துலேயே வந்து அவருக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கோ, நான் ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்கள் எப்போ வரீங்க, நான் எதுக்கு சார் வரணும், நீங்கள் எல்லாம் தான் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நடக்குதுன்ற அந்த சார்ட் என் கையில் இருக்குது சார், அது பிரகாரம் தான் போய்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு செட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், நான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு டீம், ஒரு அற்புதமான டைரக்டர், ஒரு நல்ல கேமராமேன், ஃபென்டாஸ்டிக் எடிட்டர், வெற்றி படங்களுக்கு மட்டுமே கத்திரிக்கோள் வைக்கிற ஒரு எடிட்டர் பிரவீன். அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர், இன்றைய விழா நாயகன். அது 2 சாங் பார்த்தோம், அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க, வழக்கமான வார்த்தை தான், பட் இருந்தாலும் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக கொண்டு போய் கரெக்டாக முட்டம் வந்து பாரதிராஜா சாருக்கு அப்புறமா அது ஏரியாவே வந்து கொஞ்சம் ரஃப்பான ஒரு இது. அது என்னன்னா நம்ம சினிமாவோட அங்கே இருக்கிற மரியாதைகள் வந்து டோட்டலாக மக்களுக்குள்ள வேற, அதுக்குள்ள பூந்து அவங்களுக்கு எப்படி அவங்கெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற டைமிங்கில் அந்த ஏரியாவில் அந்த கடலுக்குள்ளே அந்த கடல் சார்ந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்லி பாரதிராஜா சார் அவரால் மட்டும்தான் அந்த ஏரியாவை ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த 25 வருஷ சினிமாவில் அவருக்கு அப்புறமா அந்த ஏரியாவில் நீங்கள் தான் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஒரு 25-30 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு டேட்டு கேட்கும் போதே வந்து சம்பளம் பேசும்போது எப்படின்னா, சார் இந்த படம் வந்து சொந்த படம் மாதிரி நினச்சி படுங்க, நான் பண்ணுறேங்க, சொந்த படம் மாதிரி நினச்சி பண்ணுறேன், பட் எவ்வளோ நாள் தேவை, நீங்கள் வந்துடுங்க சார், நான் அனுப்பிச்சிட்றேன் சார்ன்னாரு. ஸோ நான் வந்து தேங்காய் உடைக்கிற அன்னைக்கு போனேன், பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஆனதுக்கு அப்புறமாவும் அதுக்குள்ள ஒரு பெட்டர்மெண்ட் தேடுவார். இது இப்படி, ஏன்னா அவருக்கு அமைஞ்ச ஹீரோ வந்து அந்த மாதிரி அவங்களுடைய அந்த டீம் ஒர்க் அப்படின்றது ஆல்ரெடி திருடன் போலீஸில் வந்து நல்லா செட் ஆயிட்டாங்க. அதனால ஒரே ஷாட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னதுக்கு அப்புறமா அதில் பெட்டர்மெண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி காமெடி இருக்கு, ஃபைட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி பேக்ட்ராப் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். வழக்கமாக பார்க்குற படங்கள் மாதிரியே இருக்காது. இது வந்து என்னன்னா டுவர்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சீனும் போயிட்டே இருக்கும்போது கதைக்கு தான் அந்த டைட்டில் உள்கொத்து. ஜென்ரலாக வந்து நிறைய படங்கள் வந்து சம்மந்தத்தோடு இருக்கும், சம்மந்தம் எல்லாமையும் ஒரு ஃபேன்சியாக இருக்கும், ஒரு கேட்சியாக இருக்கும்ன்றதுக்காக டைட்டில் வைப்பாங்க. பட் இந்த உள்கொத்து வந்து கதைக்குள்ளே தேவைப்படுறதுனால வச்சிருக்கிற டைட்டில். இந்த ஃபிலிம் நிச்சயமாக ஜனத்தால் பாராட்டப்படும். அதுக்கு மேலே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ இந்த பேய் படங்களும் காமெடி அது இதுன்னு நடிச்சுக்கிட்டு ஒரு சீரியஸான ரோல், ஐ திங்க் எனக்கு போக்கிரிக்கு அப்புறமா கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சீரியஸான ரோல். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் 100% நான் பப்ளிக்கில் கைத்தட்டல் வாங்குவேன்ற அந்த நம்பிக்கையோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உள்குத்து will be a successful film 100%. Thanks for this opportunity. ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா திருடன் போலீஸில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதை விட டபுள் மடங்கான இம்பார்ட்டண்டான கேரக்டர் வந்து இந்த சுரா சங்கர் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவர் யோசித்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க மலன். அதனால் சித்தப்புக்கு கார்த்திகராஜ் சார் ரொம்ப நன்றி. நாங்கள் அவரை சித்தப்புன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அடிக்கடி ஒரு வயதை நாங்கள் ஞாபகப்படுத்திடுவோம். ஏன்னா ஓயாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம காலத்துலலாம் நம்ம அந்த காலத்தில் படிக்கும்போதுன்னு எங்களுக்கு அவருக்கு ஒரு 20 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கும் நண்பருக்கும் இதே தான் டெய்லி வேலை. டெய்லி சித்தப்புன்னு கூப்பிட்டு அவர் வயசை பதிவு பண்ணுறது. அதாவது அவரோட வயசை வந்து எப்படி சொல்லலாம்னா பைக் மெட்ரு.
இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு பல்சர் அப்பாச்சி அதில் போகிறாங்க. அவர் வந்து காலேஜில் எம்ஐடி மேஜரில் போனார். ஸோ இதில் வந்து தெரியும் அவரோட ஏஜ் என்னென்னு. அதே மாதிரி மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தேட்டரில் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் படம் பார்த்தது கடைசி அவர் தான். அந்த தேட்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேட்டரில் ஓப்பனிங் ஷோலாம் எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு. அதனால தான் நான் சித்தப்பன் கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி. கனன்யா ஃபிலிம்ஸ் எல்லா படத்திலையும் இருக்கிறேன் நான், இதுக்கப்புறம் இருக்கிறேன் என்ன சார். அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பிகே ஃபிலிம்ஸ் விட்டல் சார் பயங்கரமான எனர்ஜியான ஒரு ஆள். சீக்கிரம் வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு சிறந்த நடிகரை எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் குத்தில் வந்து ஒரு மிகச்சிறப்பான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் டிவியில் போடும்போது பாஸ் பண்ணி பாருங்கள், அவர் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கான்றது தெரியும். அப்புறம் நண்பன் ஜஸ்டின் பிரபாகரன் பிச்சிட்டாரு மியூசிக்கு. இன்றைக்கி மிகச்சிறப்பான இடத்துல உட்காந்துருக்காரு, நாளைக்கு இன்னும் மிகச்சிறப்பான இடத்துக்கு போவார். நந்திதா அவங்கள வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அக்காவை நடிச்சிருக்கேன், தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கேன். அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு கார்த்திகாஜ் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து என் நண்பர் தினேஷ். நண்பர்ன்றது சும்மா சொல்ல, பயங்கரமான நட்பு. எல்லா இடங்கள்லையும் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாரு. திருடன் போலீஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அவர் வந்து எனக்கு பண்ண சப்போர்ட் தான். அதே சப்போர்ட் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸ்பாட்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி எப்பயுமே நண்பர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஆனால் நண்பா ரொம்ப நன்றி நண்பா. அண்ணன் ஸ்ரீமன்னனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு. இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணால் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. கட்டளை வந்து எங்கள் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் ஜஸ்டின்லாம் ரொம்ப முன்னாடி இருந்தே பழக்கம். அப்புறம் வந்து லிரிசிஸ்ட் விவேக், பிரமோத் அண்ணன் இன்றைக்கி வரல, கேமராமேன், அவர் எங்களுக்கு அண்ணன். அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், எல்லாருமே சேர்ந்து செம்ம டீம் ஒர்க் பண்ணி படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் படத்தோட முக்கியமான தூண்கள் எங்களோட மேனேஜர்ஸ் காமராஜ் அண்ணன், அப்புறம் வந்து பாலமுருகன் அண்ணன், அப்புறம் பாலகுமார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் அவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க, யார் பேரையும் விட்டு வைக்கல. எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்னையும் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர் உங்களை அனைவருக்கும் எனது நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா என்னோட முதல் படம் திருடன் போலீஸ்லேருந்து 2வது படம் என்னோட ஒரு நாள் கூத்து எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த கனன்யா ஃபிலிம்ஸ் வெளியே தெரிஞ்சிருக்காது. எங்களுடைய ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு, தொடர்ந்து எங்களுக்கு தாருங்க. இது என்னோட 3வது படம் உள்கூத்து. கார்த்திக் கூட எனக்கு 2வது படம், ஹீரோ தினேஷ் கூட எனக்கு 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, திருடன் போலீஸ் பண்ணும்போதே ஒரு உருவான கதை, ஹீரோ வித் ஹிடன் அஜெண்டா, அதுதான் இந்த படத்தோட டேக் லைனு. அதுக்காக தான் இந்த டைட்டிலே செலக்ட் பண்ணோம், உள்கூத்துன்னு சொல்லிட்டு. காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை, எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிற வார்த்தை, ஆனால் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் இந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, கமர்ஷியல் மூவி. இதில் ரொம்ப சப்போர்ட்னா சொல்ல போனால் எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. மொத்தமாக ஒரு 38 நாள் டீமாக போயிட்டு ஒரே இடத்துல இருந்தாங்க, ஷூட் பண்ணிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால தான் ஸ்ரீமன்னை வந்து சொல்லிட்டாங்க ப்ரொடியூசர் வரவே இல்லைன்னு. ஆனால் உண்மையே அதுதான், நான் எந்த பட ஸ்பாட்டுக்கும் போகிறது கிடையாது. முதல் நாள் போவேன், இல்லை நடுவில் என்னைக்காவது யாரையாவது மீட் பண்ண போகிறதுன்னு அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்பி தான் ப்ராஜெக்டை கொடுக்குறோம். நம்ம ப்ரொடியூசராக நான் வந்து டைரக்டரை நம்புகிறேன், டைரக்டர் ஆக்டர்ஸை நம்புகிறாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு நம்பிக்கையின் மேலே ட்ரஸ்ட்டு மேலே செய்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு நான் டைரக்டர் ஆகிட்டு போயிடலாம், அவர் டைரக்டர் பண்ண வேணாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கார்ப்பரேட் அந்த ஸ்டைலில் நான் வந்தனால என்னுடைய இது, நான் ஒருத்தருக்கு ஒரு ஜாப் அலாட் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. டெய்லி போய் அவங்கள பின் பாயிண்ட் பண்ணிட்டு இதை பண்ணியா அதை பண்ணியான்னு சொல்லி குத்தி குத்தி கேட்டுட்டு இருந்தேன்னா அவங்களுக்கே எரிச்சலாகவும் எனக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நானே அந்த வேலையை பண்ணிட்டு போகலாம். என்னை பொறுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி அவன் வேலையை பார்க்குறான்னு சொன்னேன்னா அப்போ நானே செக்யூரிட்டியாக போயிடலாம். அந்த மாதிரி தான். அதனால தானே நான் வரதில்லை நான் ஸ்பாட்டுக்கு. ஸ்ரீமன்னை உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். 2வது ஸ்ரீமன்னை வந்து சொல்லும் போது எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டாங்க, பயங்கரமாக அஜித் ஃபேனு அது இதுன்னு. ஆனால் அது உண்மைதான், அது ஒரு கனவு தான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் மன்னிச்சிங்கன்னா
சுரேஷ் சந்திரானா. ஓகே, இப்போ வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல படம், ஒரு கமர்ஷியலான படம், ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி. இந்த படத்தை டீம் ஒர்க்குன்னு சொல்ல தினேஷ், நந்திதா, அப்புறம் சப்போர்ட்டிவாக நடிச்சிருந்த ஸ்ரீமன் அண்ணா, சரத் சார், அப்புறம் ஜான் விஜய், அப்புறம் சாயா சிங், அப்புறம் பாலசரவணன், எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திலீப் மாஸ்டர், அவர் இதில் நடித்தது போக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டு அவருக்கும் அடிபட்டுச்சு, நம்ம தினேஷ்க்கும் அடிபட்டுச்சு. அதையும் மீறி அவங்க ஷூட்டை தள்ளி போடாமல் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் சொல்லவே வேண்டாம். எனக்கு போன படத்தை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண வச்சார். அடியே அழகின்னு ஒரு சாங்கை வச்சு இந்த படத்தில் 2 சாங் கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி போகும் நம்புகிறேன் நான். அப்புறம் டீம், ஆர்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் வர்மா சார், எல்லாருமே, எடிட்டர் பிரவீன் சாரோட சப்போர்ட், பெரிய சப்போர்ட். அவர் எங்களை வந்து ஒரு சாங்கே கட் பண்ண சொல்லிட்டாரு, வேண்டாம் எடுக்காதீங்க தேவையில்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு உரிமையோடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பிஆர்ஓ சார், அவங்க சொல்லவே வேணாம். சுரேஷ் சந்திரா சார், எங்கள் டீம் வந்து சுரேஷ் அண்ணா வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால ரொம்ப உரிமையோட அவரும் என் கூட இதை அதை செய்யன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற கூட டீமு. அப்புறம் என் கூட கோ ப்ரொடியூசர் விட்டல் சார், அப்புறம் டைரக்டர் கார்த்திக் வந்து எல்லாமே சொல்லிட்டு போயிட்டான், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பேனரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் போனோன்னா, முதல் படம் எடுத்த அதே பேஷனோட தான் நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்துட்டு இருக்கேன். கமர்ஷியல் வேல்யூ எல்லாமே இருக்குது. கமர்ஷியலாக அது ஹிட் ஆகலை, அது செகண்டரி. பட் இருந்தாலும் எங்களால் முடிந்ததை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் திருடன் போலீஸ் நல்லா போச்சு. ஒரு நாள் கூத்து உங்களோட சப்போர்ட் ஆதரவால் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது என்னோட 3வது படம் முடிஞ்சு இந்த மாதமே ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 4வது படம் ப்ரூஸ்லி, ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. அந்த படமும் எல்லா வேலைகளும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கூடிய விரைவில் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனில் ஆடியோ லான்ச் பண்ணி ட்ரைலர் லான்ச் பண்ணிவிட்டு அந்த படத்தையும் நான் கொண்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், மேபி இன்னொரு 1 month டைமில். அதோட டைரக்டர் பிரசாந்த் இங்கே வந்திருக்காரு. அவரு ஒரு பாண்டியராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு. அதற்கு அப்புறம் சர்வர் சுந்தரம், சந்தானம் சார் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்த் வால்கிங்கிற டைரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு 15 நாள் தான் ஷூட் இருக்குது. அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தையும் நான் நவம்பர் இல்லை டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவேன். அதுலேயும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னுடைய லைனப்பு. இந்த படம் உள்கொத்தை பற்றி என்ன சொல்ல போனோம்னா, ரொம்ப ஒரு நல்ல படம். அதர் லாங்குவேஜஸில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்குல எடுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் செய்வோம் அதை. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தது அபினேஷ் சார். அவர் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் மேபி வேலைகள்னால டிலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்களோட ட்ரைலர் லான்ச் பண்ண வெங்கட் பிரபு சார், அவருக்கும் நன்றி. இந்த தொடர்ந்து மீடியா நண்பர்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுத்து எங்களை மேன்மேலும் நல்ல ப்ராஜெக்ட் செய்ய எங்களுக்கு ஊக்குவிக்குமாறு கேட்டு நன்றி. தேங்க்யூ. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பேலேருந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இமான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்கு, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். அப்பப்போ மீன் குழம்பு பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முப்பொழுதும் கற்பனைகள் நான் ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிம்பு, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தாறுமாறு அவர் எடுத்து பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தகராறு தான் இருக்காரு. ஆனால் ஒரு செல்ல தகராறுன்னு வச்சுங்க. ஆக்சுவலி தகராறுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன், சிம்பு சாரை வச்சு. அந்த படத்துக்கு பேர் மடையன்னு வச்சுருந்தேன். அந்த படம் படமாக பண்ணியிருந்தா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து வீர சிவாஜி டைரக்டர். ஃபஸ்ட்டு படத்தில் லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு.